ஹாய் ஸ்டூடெண்ட் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது, ஸோ எப்போ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க, எப்போ உங்களுக்கு காலேஜில் அட்மிஷன் போடுவாங்க அப்படின்ற பற்றிலாம் ஒரு ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜினுடைய அப்ளிகேஷன் 6ஆம் தேதி உங்கள் ரிசல்ட் வந்த அன்றைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா 20ஆம் தேதி, இந்த மாதம் 20ஆம் தேதியிலே இந்த அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரேங்க் லிஸ்ட் 24ஆம் தேதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ இது அந்தந்த காலேஜஸ்க்கு ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணுவாங்க. இது இன்ஜினியரிங் மாதிரி காமனாக ஒரு ரேங்க் லிஸ்ட் வராது. அந்தந்த காலேஜுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எந்த காலேஜுக்கெல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்தந்த காலேஜுக்கு தனித்தனியாக பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த காலேஜில் நீங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் இப்போ இருக்கிறீங்களா, என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படின்றத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சிறப்பு கலந்தாய்வு, அதாவது மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்கெல்லாம் தனியாக அந்தந்த காலேஜில் கூப்பிட்டு அட்மிஷன் போட்டுருவாங்க. ஸோ நீங்கள் ஒரு 5 காலேஜ்லேயும் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா அதில் நீங்கள் எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜில் போய் ஜாயின் ஆகிக்கலாம். ஸோ மீது உள்ள காலேஜுக்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸை அவங்க கூப்பிட்டுக்குருவாங்க. ஓகேங்களா? இது 28லேருந்து 30க்குள்ளே முடிஞ்சிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங். இதுதான் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் உரியது. எல்லா காலேஜிலும் ஒவ்வொரு நாளில் அவங்க கூப்பிடுவாங்க, அதாவது அட்மிஷனுக்கு கூப்பிடுவாங்க. இப்போ 10லேருந்து 15க்குள்ளே இந்த எல்லா காலேஜ்லையும் கூப்பிடுவாங்க. இப்போ 5 காலேஜிலும் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, நல்ல மார்க் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் அப்ளை பண்ண 5 காலேஜ்லேயும் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா அதில் எந்த காலேஜை நீங்கள் சூஸ் பண்ணி அட்மிஷன் போடுறீங்களோ மீது இருக்கிற காலேஜில் இருக்கக்கூடியதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜென்ரலாக நடக்கக்கூடியது. ஸோ ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ண உடனே நீங்கள் தான் வெப்சைட்டில் போய் ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும் எந்தெந்த காலேஜுக்கு உங்களுக்கு வந்திருக்கும். அதேமாதிரி லாகின் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணி உங்களுக்கு ஏதாவது அலாட்மெண்ட் காலேஜ் வந்திருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 2ஆம் பொது கலத்தாய்வுனா இப்போ சப்போஸ் ஃபஸ்ட்டு கவுன்சிலிங்கில் யாரெல்லாம் சீட்டு எடுக்காமல் விட்டுட்டாங்களோ அந்த வேக்கன்சியை 2வது ரவுண்டில் ஃபில் பண்ணுவாங்க. அது 24லேருந்து 29. அடுத்து பார்த்திங்கன்னா காலேஜ் தொடங்குறது 3/7/2024 காலேஜ் தொடங்குகிறோம். ஸோ இந்த தேதிக்குள்ளேயே அட்மிஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிடும். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.